கைஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ தான் கைஸ் வரும். ஸோ ஏன் இவ்வளோ நாளாக போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ஸ்டேடியம் வேணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேடியம் கிடச்சிச்சு இல்லையா, ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து ட்ரகூன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாற்றிட்டேன். ஸோ எப்படின்னா, கீழே இருக்கிற இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தேய்ச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப ஸ்பீடாக இப்போ சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்மளோட ஸ்கார்பியோட நிலமை நீங்களே பாருங்கள். நான் தான் வந்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கா பிச்சு வச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும். என்னன்னா, நம்மளோட லோக்கி கிராஃப்ட் வேர்ல்டு டிலீட் ஆயிடுச்சு. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து லோக்கி கிராஃப்ட் வேர்ல்டில் தான் வந்து இவ்வளோ நாளாக கேமிங் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வேர்ல்டும் டெலிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, இப்போ எதுக்கு வெட்டி பேச்சு. ஓகே கைஸ், பேட்டில் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாருக்கும் பேட்டில் பண்ண போகிறோன்னா, ட்ரகூனுக்கும் ட்ரிகருக்கும். ஃபஸ்ட்டு நான் ட்ரகூனை லான்ச் பண்ணல, ட்ரிகரையாக லான்ச் பண்ணுறேன். ஏன்னா ட்ரகூனுக்கு ஸ்டெமினா இருக்காது இல்லையா. ட்ரிப் நெத்தி அடி சொல்லி அடி. நீங்களே பாருங்கள், அட்டாக் டைப் மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன்னா. ஓகே, போடு கைஸ். ட்ரகூன் இஸ் தி வின்னர் கைஸ். ஸோ ட்ரகூன் வந்து 1 பாயிண்ட் எடுத்துருக்கு. அடுத்த மேட்ச் போட்டுடலாம். ஓகே, இந்த தடவை வந்து ட்ரகூன் பாயிண்ட் எடுத்துருக்கிறதுனால ட்ரகூனை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க கைஸ். ட்ரிப். ஐயோ, ஏன் அங்கே போச்சு? ஓகே, இருங்க எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ திருப்பி லான்ச் பண்ணிடலாம். ட்ரிப் கைஸ். ட்ரகூனில் ஏதோ சரியில்லை. இல்லை, எனக்கு தான் வந்து லான்ச் டெக்னிக் தப்பாக போயிடுச்சு. ஓகே, இந்த ட்ரிகரையாக லான்ச் பண்ணலாம். ட்ரகூன் வந்து சரிப்பட்டு வர மாட்டாப்புல. ட்ரிப். டே ட்ரகூனே கைஸ், ட்ரகூன் வெள்ள போயிடுறான். ஸோ ரீலான்ச் கரெக்டாக லான்ச் வரணும். ஓகே, லான்ச் பண்ணிட்டேன். வெறும் கரெக்டாக லான்ச் பண்ணிடலாம். எஸ், ஓகே. ட்ரிகருக்கு ஸ்டெமினாவே இல்லை. ட்ரிகர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ ட்ரிகரை வந்து லாஸ்ட் ஹவுஸ்னால இது வந்து இந்த மேட்ச் வந்து கணக்கு எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் மேட்ச் போட்டுடலாம். இப்படி பண்ணுறீங்களாடா? சரி இருங்க, நான் அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த க்ரிப்பு போட்டாலும் ஒன்றா லான்ச் வர மாட்டேங்குது. க்ரிப் இல்லாமல் பண்ணால் தான் கேஸ் லான்ச் வருது. ஸோ நல்லா க்ரிப் எடுத்தாச்சு. ட்ரிப் பார்த்தீங்களா, க்ரிப் எடுத்தோடனே நல்லா லான்ச் வருது. அப்புறம் ட்ரகூனுக்கு ஸ்டெமினாவே இல்லை. சொன்னேன்ல கேஸ், ட்ரகூன் எப்படி தோற்று போயிடும். ஸோ ட்ரிகர் 1 பாயிண்ட் எடுத்துருக்கு, ட்ரகூன் 1 பாயிண்ட் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பேட்டில் போட்டுடலாம். இப்போ வந்து இன்னும் வந்து 2 பாயிண்ட் எடுக்க வேண்டியது இருக்கா? சாரி. ஓகே, திருப்பி லான்ச்சு. ட்ரிப். ஓகே, ட்ரிப். சரி, இது வந்து லான்ச் டெக்னிக் ட்ரகூனுக்கு தப்பாக போயிடுச்சு, ட்ரிகர் கரெக்டாக வந்துச்சு. ஓகே, எஸ், ரீலான்ச். டே ஏன்டா அப்படி கீழே விழுவுறீங்க சைக். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து என்ன பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து புது பேப்ளேட் கூட அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கேன். பேப்ளேட் கூட வாங்கலான்னு தான் இருக்கேன். அதே நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, போடி செம்ம மேட்ச்சே அந்த ட்ராவில் வந்துருச்சு. நான் கூட ட்ரகூன் தான் ஜெயிப்பான்னு நினச்சேன், கடைசியில் ட்ராவில் முடிஞ்சிருச்சு கைஸ். அடுத்த பேட்டி போட்டுடலாம். ட்ரிப். போடு, சரி மேட்ச் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்துக்க மாட்டீங்க, ஏன்னா ரீவைண்ட் கூட பண்ணி பாருங்க.
ஸோ இங்கே வந்து ட்ரகூன் இருந்தான், இங்கே வந்து என்னோட சரி இங்கே வந்து ட்ரான்சர் இருந்தான், இங்கே வந்து ட்ரகூன் இருந்தான். ட்ரகூன் இப்படி ட்ரான்சர் ஹிட் பண்ண ஒன்று ட்ரான்சர் சும்மா பறந்துருச்சு, அதே சமயம் ட்ரகூனும் பறந்துட்டாங்க. நான் இங்கே நடந்துச்சு, நான் கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டேனோ. சரி அடுத்த மேட்ச் போட்டுடலாம். ட்ரிப். ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணது ட்ரகூன் தான். ஸோ ட்ரகூன் அப்போ 2 பாயிண்ட் எடுத்துருக்கு, ட்ரிகர் 1 பாயிண்ட் எடுத்துருக்கு. போடு. ஓகே 2 பேருக்கு ஸ்டெப் கைஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க யார் வின்னர்னு. கரெக்டாக சொல்லுங்கள், இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. த வின்னர் இஸ் ட்ரிகர் கே, சரி ட்ரான்ஸ்ஃபர் கேஸ். ஓகே அடுத்த பெட்டில் போட்டுடலாம். இதான் லாஸ்ட் பெட்டில். ஏன்னா வந்து ட்ரிகர் 2 பாயிண்ட்ஸ், ட்ரகூன் 2 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து யார் 1 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே போடு. செம்ம லான்ச்சு கேஸ் ட்ரகூனுக்கு போடுறோம். ஓகே ஓகே ஸ்டெமினா செம்ம கம்மி. ஓகே கடைசியில் இப்படி ட்ராவில் வந்து முடிச்சு விடுவாங்க, நான் கடைசி நினச்சி கூட பார்க்கல. ஓகே வேறு வழி இல்லை. அடுத்த மேட்ச்சு ஓகே ஏய் என்னடா வரா மாதிரி வந்துட்டு அப்படியே வெளில போயிடுறாங்க. இருங்க இந்த ட்ரகூன் பேபிள் பிடிச்சி வந்துடுறேன். ஓகே பிடிச்சாச்சு. ஏய் அப்படியே ட்ரிகர் ஸ்டெமினா இல்லை, இந்த தடவை ட்ரகூனை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். போட்டி ட்ரகூன் ஸ்டெமினாவே இல்லை, பார்த்தாலே தெரியுது. எப்படி ட்ரிகர் தான் ஜெயிக்க போகிறான் சொன்னால. ஓகே ஸோ இப்போ வந்து இருங்க உங்கள் ஸ்கார்பியோ ரிப்பேர் பண்ணி விட்றேன். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஸ்கார்பியோ மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஆனாலும் வந்து லோக்கி கிராஃப்ட் வேர்ல்டு வந்து டெலிட் ஆனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் கேஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ தான் வந்து லோக்கி கிராஃப்ட் வேர்ல்டில் வந்து ஒரு வீடு கட்டினாங்க கஷ்டப்பட்டு, அதுக்குள்ளே டெலிட் ஆகிட்டேன். ஓகே இப்போ நம்மளோட ஸ்கார்பியோ ரெடி, பட்டில் பண்ணிடலாமா? ஓகே கைஸ் யாருக்கு யாருக்கும்னா ஸ்கார்பியோக்கும் அவனோட ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே ட்ரிப். ஓகே போடுறோம் சமைட்டு. ஐயோ ஸ்கார்பியோக்கு ஸ்டெமினா இல்லை கைஸ், வந்துட்டான் மண்ணை கவிட்டான். ஸ்கார்பியோ மண்ணை கவிட்டியே. ஓகே விடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டில் ஜெயிச்சது ட்ரிகர். அடுத்த மேட்ச் போட்டுடலாம். இதோட ஸ்கார்பியோ லான்ச் பண்ணலாம். ஐயோ சரி பரவாயில்ல அப்படியே லான்ச் பண்ணலாம். ஓகே போடுறாடி கைஸ். இது கணக்கில் எடுத்துக்குவாங்க, எப்படியும் வந்து என்னோட இவனுக்கு வந்து ஸ்டெமினா இல்லை கைஸ். சரிங்க ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணலாம். ட்ரிப். ஓகே ஸ்டெமினா மூடுக்கு போயிட்டானோ அவன் ட்ரிகரே அடிக்கவே மாட்டான் கைஸ், அப்படியே சுற்றிட்டு இருக்கான். டே ஸ்டெமினா மூடுக்கெலாம் போகக்கூடாதுடா, பாடுறா டே. ஆஹா கைஸ் 2 பேட்டில் அவனோட ட்ரிகர் வந்து வின் ஆகிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸ்கார்பியோ தான் இங்கே வின் ஆக மாட்டான். ஸ்கார்பியோ அவன் வந்து 1 பாயிண்ட் கூட எடுக்கல. போடு ஸ்கார்பியோ தான் மண்ணக்க வீட்டே இருக்காப்புல. ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் விழுது இந்த ஸ்டேடியமில். போடுறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டேடியமில் 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் கூட பேட்டிங் பண்ணலாம் கைஸ். 3 பேர் பேட்டில் பண்ணலாம். நம்மளே ஒருத்தர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து யாருக்கு வேறு பேட்டில்னா போடுறோம். அப்படியே இவனை ஓகே அப்படியே வந்து இவனை போடலாம் கைஸ். ஓகே அப்படியே போட்டுட்டேன். ஓகே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஐயோ ஸ்கார்பியோ வின் ஆகிட்டான். இப்படி லாஸ்ட்டில் சுற்றினா அவன் வின் ஆகிட்டான் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே
ஸோ இவனுக்கும் சண்டை வச்சதில்ல யார் ஜெயிச்சானா? கிரிக்கெட் தான் இங்கே ஜெயிச்சான். ஆனால் ஸ்கார்பியோ முன்னா கவிட்டாப்புல. ஓகே இது ட்ரகனுக்கு இவனுக்கு நல்லா ஜெயிச்சான். ஸோ இஸ் அன்பீட்டபிள். ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்களா புதுசாக ஒரு பேப்ளேட் வாங்க போகிறேன்னு, அந்த பேப்ளேட் கூட என்னால் மோத முடியும். வரப்போகிற வீடியோஸில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.